மூலமா மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதாவது திருமணத்தை எப்படி பதிவு பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையிலும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிருங்க. திருமண பதிவை ஆன்லைன்ல பண்றதுக்கு முன்னாடி இந்த மூணையும் கண்டிப்பா நீங்க ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்தோடைய அட்ரஸ் ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் இதை நீங்க ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஐடி ப்ரூஃப், ஏஜ் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி தெரியல அப்படின்னா வீடியோ நான் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 விட்னஸ் இதில் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த 2 விட்னஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த 2 விட்னஸோடைய யார் விட்னஸாக இருக்காங்களோ அவங்களுடைய ஐடி, அதாவது ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி இதில் ஏதாச்சும் ஒரு அந்த நம்பரை நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். டைரக்டா ஆன்லைன்ல போயிடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஐடி, லாகின் ஐடி ஆல்ரெடி நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மேல பாத்தீங்க அப்படின்னா பயனர் பதிவு அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நீங்க இங்க என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. உங்களுடைய அட்ரஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க, உங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஓடிபினை பெருகே கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணி நீங்க இங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும். அந்த வெரிஃபிகேஷன் மெயில ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ஐடியை ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ண பின்னாடி இந்த லாகின்ல போய் நீங்க லாகின் பண்ணிக்க வேண்டியதான். நான் டைரக்டா இப்போ லாகின் பண்றேன். ஏன்னா ஆல்ரெடி நான் யூசர் ஐடி கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட ஐடி நான் என்டர் பண்ணி லாகின் கொடுத்துட்றேன். என்னோட ஐடி லாகின் ஆன பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் இன்டர்ஃபேஸ் மாறி இருக்கும். இந்த இடத்துல வெளியேறுக அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகே, என்னோட ஐடி இப்போ சக்சஸ்ஃபுல்லா லாகின் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பதிவு செய்தல்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுல நம்ம மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ண போறோம். அதனால மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் திருமண பதிவுக்குள்ள மவுஸை ஹோவர் பண்றேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறையவே ஆப்ஷன்ஸ் எல்லாமே வருது. ஓகே, நம்ம இப்போ ஹிந்து திருமணம் தான் ஹிந்து திருமணத்தை தான் நம்ம பதிவு பண்ண போறோம். அதனால நான் இந்து திருமணம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த டேபை நம்ம ஹோவர் பண்ணும்போது விண்ணப்பம் உருவாக்குகன்னு சொல்லி வருது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஒன்ஸ் வந்து பாத்துக்கோங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மணமகன் வந்து 21 வயசு ஆயிருக்கணும், மணமகள் 18 வயசு ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கீழே வந்தோம்னா என்னென்னத்துக்கு எவ்வளோ சார்ஜஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதோட சார்ஜஸ் பொறுத்தவரையிலும் 200. இதுவே கோயில்ல நடந்திருந்து அப்படின்னா 100 நீங்க இங்க பதிவு பண்றதுக்கு. இதை தான் வந்து இங்க எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்க ஒன்ஸ் நீங்க ரீட் அவுட் பண்ணிக்கிறனா பண்ணிக்கலாம். கீழே பாத்தீங்க அப்படின்னா நான் கீழே ஃபுல்லா ஸ்க்ரோல் பண்ணி வந்தோடனே எனக்கு பதிவு செய்தலுக்கு தொடர்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல நம்ம 4 ஸ்டெப்பா பண்ணுவோம். என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹஸ்பண்டோட டீடைல்ஸ், அதுக்கப்புறம் ஒய்ஃபோட டீடைல்ஸ், அதாவது மாப்பிள்ளையோட டீடைல், பொண்ணோட டீடைல், அதுக்கப்புறம் சாட்சிகளுடைய டீடைல், அதாவது 2 சாட்சி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அவங்களுடைய நேம் அப்புறம் அவங்களுடைய ஐடிஸ் எல்லாமே நம்ம இங்கே என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோடிங். ஸோ இந்த மாதிரி 4 செக்ஷனாக தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு டேட், திருமணம் நடந்ததுக்கான டேட் கேட்குறாங்க. அந்த டேட்டை நீங்க இங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே மாப்பிள்ளையோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது கணவருடைய அந்த பேரு, அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டோட ஃபாதர் நேம், அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே இங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுல நீங்க டைப் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நீங்க எல்லாமே தமிழ்ல தான் வரும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேல தட்டச்சு பொறி அப்படின்னு சொல்லி இருக்கு F4 அப்படின்ட்டு, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எந்த பட்டனுக்கான எந்த லெட்டருக்கு எந்த தமிழ் வேர்டு அப்படிங்கிற மீனிங் கொடுத்துருப்பாங்க அதை நீங்க யூஸ் பண்ணி நீங்க இங்க தமிழ்ல டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏ டைப் பண்ணேன் அப்படின்னா யா உழுவும், அந்த மாதிரி நீங்க டைப் பண்ணிக்க முடியும். இது சும்மா லே அவுட் தான், ஒரு இமேஜ் ஃபைல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க எக்ஸாம்பிளுக்கு வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பேரு, அட்ரஸ், அப்புறம் வந்து தொழில் இதெல்லாமே கேட்டிருக்காங்க. எல்லாமே கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
அட்ரஸ் கேட்குறாங்க. அட்ரஸை நம்ம கொடுத்துடலாம். ஓகே, நம்ம இப்போ அட்ரஸையும் கொடுத்தாச்சு. அதுக்கு கீழே வந்தோம் அப்படின்னா மாப்பிள்ளையோட அப்பா அம்மா 2 பேர்த்தோட டீட்டெயிலும் கேட்குறாங்க. ஸோ அதையும் நம்ம கொடுத்துடலாம். இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மாப்பிள்ளையோட அட்ரஸ் தான் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதே அட்ரஸ் மேலே கொடுத்த அதே அட்ரஸ் ஃபில் ஆயிரும். அதேமாரி அம்மாவோட பேர், அதாவது மாப்பிள்ளையோட அம்மாவோட பேர், அவங்களுடைய வயசு, அவங்களுடைய தொழில், இதை மட்டும் நம்ம இங்கே என்டர் பண்ணணும். ஓகே, நான் இப்போ ஃபஸ்ட்டு செக்ஷனில் இந்த கணவருடைய விவரங்கள் அப்படிங்கிற இந்த செக்ஷன் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து கொடுத்துட்றேன். சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மனைவியின் விவரங்கள் அப்படிங்கக்கூடிய இந்த செக்ஷனுக்குள்ளே வந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷனில் பண்ண மாதிரி அதே மாதிரி தான் இங்கே வந்து பொண்ணோட டீட்டெயில், பொண்ணோட அப்பா பேர், அவங்களோட டீட்டெயில், பொண்ணோட அம்மா, அவங்களுடைய வயசு, அப்புறம் அவங்களுடைய தொழில், இந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கேயே ஃபில் பண்ண போகிறோம். இதை நான் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் வரேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷனில் நான் எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். நான் கீழே வந்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்சிகள் வந்துருச்சு, தேர்ட் செக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாட்சிகளை நம்ம செலக்ட் பண்ணோம். சாட்சிகளை பொறுத்தவரையிலும் பேரண்ட்டோட டீட்டெயில் தான் வருது. நம்ம இப்போது அதில் நம்ம ஒன்றுனா ஆட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மாப்பிள்ளையோட அம்மாவையும் பொண்ணோட அம்மாவையும் நான் சாட்சியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அப்பாவை கூட ஆட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ முதல்ல பேரண்ட்டில் 2 பேரை நீங்கள் வந்து சாட்சியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். நான் மறுபடியும் சேவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போகிறேன். 3 சாட்சி கேட்கறதுனால நான் 3 சாட்சியை ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வருது. இதில் இதர விவரங்கள்னு சொல்லி வருது. ஸோ இதில் வந்து நம்ம பொண்ணோட அப்பா அம்மா, மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, இந்த 4 பேர்த்துல யார் வந்து இந்த திருமணத்தை நடத்தி வச்சாங்க அப்படின்னு கேட்குது. இந்த 4 பேர்த்துல யாரோ ஒருத்தரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணினீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் ஆயிரும். இது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் நடைபெற்ற இடம் கேட்பாங்க. எந்த இடத்துல திருமணம் நடந்துச்சோ அந்த இடத்த நீங்கள் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போய் இந்த மேரேஜ் எந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்க்கு சம்மந்தமான ஆஃபீஸ் தான் வரும். ஸோ அதில் வந்து நம்ம எந்த ஆஃபீஸ் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண பின்னாடி அப்ளிகண்ட்டோட நேம், அதாவது நீங்கள் மேக்ஸிமம் கணவரே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவருடைய மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார விவரங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து எல்லா ப்ரூஃபையும் நான் முதல்ல சொன்ன மாதிரி முகவரி சான்று, வயது சான்று, தெரிவு சான்று அப்படிங்கிற மாதிரி அடையாள சான்று, இதில் எல்லா ப்ரூஃபையுமே நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும், அதாவது பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர்த்துக்குமே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கணவர் மனைவின்னு சொல்லிட்டு கணவர் அடையாள சான்று, இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன நீங்கள் சான்று வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்களோ அது இங்கே லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து இது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ரேஷன் கார்டை கூட நான் பண்ண முடியும், அப்லோட் பண்ண முடியும். ஸோ உணவுப் பொருள் வழங்கல் அட்டைன்னு சொல்லியிருக்கு. ஸோ இது அதோடைய நம்பரை நீங்கள் போட்டு சேர்க்க கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண பின்னாடி ஓகே, நான் இப்போ டாக்குமெண்ட் நம்பர்லாம் ஆட் பண்ணிட்டேன். கணவர் மனைவி 2 பேர்த்துக்குமே விண்ணப்பத்தினை உருவாக்குக அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். உங்கள்கிட்ட இருக்க எல்லா டாக்குமெண்ட்டும் மேக்ஸிமம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இப்போ பேமெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பதிவு கட்டணம் 100, ஜெராக்ஸ் 10, அப்புறம் வந்து சிடி 50, மொத்தமாக வந்து 160 ரூபா வருது. ஸோ நான் இப்போது ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த விண்ணப்பத்தினை திருத்தி அமைக்க கொடுத்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த தொகை செலுத்துவதற்கான தொடர்க அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வேக்கு போயிடும். எனக்கு வேறு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்திருக்கு. நான் இப்போ சமர்ப்பிக்க கொடுக்குறேன். தற்போது செலுத்துக அப்படின்னு கொடுத்துட்றேன். எனக்கு வந்து எந்த பேங்க் வழியாக செலுத்த போகிறோமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குது. டெபிட் கார்டாக இருந்துச்சு அப்படின்னா இயல்பு நிலை பயன்முறை அப்படிங்கிறத கொடுத்துருங்க. கொடுத்து சமர்ப்பிக்க கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் வருது. அதை கிளிக் பண்ணி சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, எனக்கு இப்போ பேமெண்ட் ஆகலை. ஆனால் வந்து எனக்கு இந்த இடத்துல திருத்த இயலா நிலை ஆவணப் படிவத்தை பதிவிறக்கம் செய்யன்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணோடனே எனக்கு வந்து ஒரு பிடிஎஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துருச்சு.
ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஒட்டிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே சைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதுக்கப்புறம் சாட்சி இவங்க எல்லாமே சைன் பண்ணிவிட்டு இதை நம்ம கொண்டு போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுக்கும்போது அவங்க அங்கேயே நீங்கள் வந்து பணத்தை பே பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயும் பே பண்ணுற வசதி இருக்குது. ஆனால் வந்து ஒரு சில ஆஃபீஸஸ்க்கு இந்த ஆன்லைனில் பே பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இதை ஒரு பிரிண்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் பண்ணி எல்லா ப்ராசஸுமே இதை முடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை திருமண பதிவுக்கு வந்து மறுபடியும் விண்ணப்பத்தினை தேடுக அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ண டாக்குமெண்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் பண்ண டாக்குமெண்ட். இதை கிளிக் பண்ணிவிட்டு அடையாள வில்லை செயல்பாட்டினை துவக்குகன்னு சொல்லியிருக்கு. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆஃபீஸுக்கு போகிறீங்களோ அந்த ஆஃபீஸோட டீட்டெயில், அதுக்கப்புறம் வந்து யார் விண்ணப்பதாரர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் என்னைக்கு போகிறீங்களோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு நீங்கள் என்னைக்கு போகிறீங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். நீங்கள் போகக்கூடிய டேட்டை நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடணும். மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் வந்து நீங்கள் அங்கே இருக்கணும். ஸோ அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு டைம் வந்து இருக்கும், அலாட்மெண்ட் டைமு. ஸோ நான் இப்போது ஆகஸ்ட் 22 செலக்ட் பண்ணேன். எனக்கு வந்து காலையில் 10 மணிலேருந்து 3:30 மணி வரலும் எல்லா நாளுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணி பார்க்குறேன், நாளைக்கு செலக்ட் பண்ணி பார்க்குறேன், நாளைக்குமே அவைலபிளாக தான் இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 1 மணிலேருந்து 3:30 வரலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த டேட்டில் போகிறீங்களோ அந்த டேட்டுக்கான டைமையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நிறையவே டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் மேக்ஸிமம் எல்லாமே ஃபில் ஆகி வந்துருச்சு. ஃபில் ஆகி வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் இங்கே என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டில் நீங்கள் வந்து அங்கே போயிடணும். ஆன்லைன்லேயும் நீங்கள் பே பண்ணலாம், டைரெக்டாக நீங்கள் அங்கேயும் போய் கூட பே பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டாக்குமெண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே என்னோட அப்பாயின்மெண்ட்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து ஆகஸ்ட் 21 சேலம் சார்பதிவாளர் அலுவலகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 10 to 11 மணிக்கு போய் நான் அங்கே போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை சாட்சிகள் இவங்க எல்லாருமே போய் அங்கே சைன் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிக்கலாம். இதுதான் ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற மேலும் பல அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.